ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கோர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. அன்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, சிடிஎன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு மகாபாரதத்திலே மிகப்பெரிய திருப்பு மையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பகுதியை சூரியன் தந்த சீரியன் என்ற தலைப்பிலே 12வது பகுதியாக பேசப்பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூரசேனனுடைய அன்பு மகளாக பிறந்து வளர்ந்த பெருமாட்டி, அங்கே அவளுக்கு பிரதை என்ற பெயர். அந்த சூரசேனன் தான் கொடுத்த வாக்குப்படி குந்தி போஜனுக்கு தன் அருமை மகளை கொடுத்து விடுகிறார். அங்கே வளர்கிற பொழுது அவளுக்கு குந்தி போஜனுடைய அரண்மனையிலே வளர்ந்த காரணத்தினாலே குந்தி என்கிற திருநாமம் பெயர் அமைகிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவள் வளர்ந்து வந்து கொண்ட பொழுது குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு துர்வாச முனிவர் தன்னுடைய அன்பர்களோடு சீடர்களோடு வருகிறார் என்ற செய்தி அறிந்து அவன் பயப்படுகிறான். கோபமே வடிவாகி அவரை எப்படி நாம் விருந்தோம்பி பெருமை கொள்வது, அவரிடம் பெயர் வாங்குவது என்பது அவ்வளவு சுலபமே கிடையாது. அப்போதுதான் அந்த சிறுமியாக இருந்த குந்தியை பார்த்து இவள் இருக்கிற பொழுது நமக்கு என்ன பயம், அவளை பற்றி பேசுகிற பொழுதே வில்லிபுத்தூராழ்வார் என்ன சொன்னார்? சரஸ்வதி, மகாலட்சுமி, பூமி, அகில லோக ஏக நாயகி, ஆதி பராசக்தி என்று எல்லா பெண் தெய்வங்களும் ஒன்றாக வந்து தோன்றினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உன்னதமான பிறவி குந்தி. வாழ்க்கையிலே அவள் அனுபவித்த துன்பங்களை நாம் குந்தி அழுதுதான் பார்க்க வேண்டும். வந்த துர்வாசருக்கு ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 365 நாள்கள், 12 மாதங்கள் மிக அருமையாக பணிவிடை செய்கிறாள் இந்த குந்தி. தன்னுடைய விளையாட்டு பருவத்துக்கு ஏற்ற ஆடல் பாடல்கள், வேடிக்கை விளையாட்டுகள் எல்லாம் விட்டுவிட்டு மிகுந்த ஈடுபாட்டோடு ஏனோ தானோ என்று அவள் செய்யவில்லை. அப்படி 12 மாதமும் அந்த பெண் மலர் அற்புதமாக பணிவிடை செய்கிறது. புறப்பட்டு செல்லுகிற பொழுது அருகே அழைத்து ஒரு உன்னதமான மந்திரத்தை அவளுக்கு உபதேசிக்கிறாள் துர்வாசர். மந்திரம் என்று சொன்னால் நினைப்பதை தருவது. ஆனால் அந்த மந்திரத்தை நாம் சொன்னவுடனே கிடைத்து விடாது. விடாது அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும்படியாக நாம் அந்த மந்திரத்துக்கு உரு ஏற்ற வேண்டும். மாணிக்கவாசகர் ரொம்ப அருமையாக சொல்வார். 5 வகையான பஞ்சாட்சரங்கள் உண்டு. அதிலே மிகவும் தலை சிறந்தவை 2. அந்த 2 பஞ்சாட்சரங்களிலே நமசிவய என்ற மந்திரத்தை நாம் விடாது சொல்லி நின்றால், இருந்தால், கிடந்தால், நடந்தால் எப்போதும் அந்த மந்திரத்தை உள்ளத்திலே சொல்லிக்கொண்டே இருப்போமே ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் நாம் பெறலாம். சிவாய நம என்கின்ற அந்த தூல பஞ்சாக்கரம் என்று சொல்லுவார். அது நமசிவாய என்பது தூல பஞ்சாக்கரம், கண்ணுக்கு தெரிவது, ஸ்தூலமாக தெரிவது. வடமொழி சொற்களை கண்டு யாரும் பயந்து விடாதீர்கள். சிவாய நம என்கிற மந்திரம் சூட்சும வடிவத்தில் இருப்பது. அப்படிப்பட்ட அந்த சிவாய நம என்ற மந்திரத்தை நான் முன்னே பின்னே அறியேன். இறைவனே என் எதிரே வந்து என்னுடைய பக்குவம் அறிந்து எனக்கு அந்த மந்திரத்தை வழங்கி அருள் பாலித்தான். அவனுடைய அருளினாலே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், விடாது அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் என்னுடையதாக ஆக்கி கொண்டேன் நான். அதுதான் ரொம்ப அவசியம். ரொம்ப ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்கிறது. ஏன் எல்லாரும் நன்றாக இல்லை? 10 நாள் சொல்லுவான், விட்டுருவான். 1 மாதம் சொல்லுவான், விட்டுருவான். ஓம் நமோ நாராயணாய நம ஓம்
என்று அந்த மந்திரத்தை சொல்வோமே ஆனால் உன்னதமான பெருமைகளை எல்லாம் அடையலாம். ஆனால் யார் சொல்றாங்க 10 நாள் சொல்லிவிட்டு ஒன்றும் காணமே என்று சொல்லுவார். அப்படி மாணிக்க வாசகர் சொல்லுகிற பொழுது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. அந்த சிவாய நம என்ற மந்திரத்தை என்னுடைய மந்திரமாக ஆக்கி கொண்டேன். ஆகவே நமக்கு பெரியவர்கள் நிறைய மந்திரங்கள் சொல்லித் தரலாம். அடியனுக்கு கூட குருநாதர் வாரியார் சுவாமிகள் மிக அருமையான ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுத்தார். அதனால்தான் பல தீயவர்களிடமிருந்து நான் இன்னும் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் இந்நேரம் நம் கதையே முடிந்திருக்கு. விடாத அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் நினைப்பதை தருவது இந்த மந்திரம். இப்ப தலையணை மந்திரம், நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. தலையணை மந்திரத்துக்கு ரொம்ப அதிக சக்தி உண்டு. இந்த மந்திரத்தை குந்தியினுடைய காதிலே உபதேசித்து விட்டு வாழ்த்தி விட்டு ஆசி வழங்கிவிட்டு துர்வாசர் புறப்பட்டு போய்விட்டார். கொஞ்ச நாள் அதை பற்றி ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை குந்தி. ஏதோ பெரியவர் நம்ம மேல ஒரு பிரியத்துல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து விட்டு போயிருக்கிறார். சொன்ன போது அவர் என்ன சொன்னார், இந்த மந்திரத்தை நீ உச்சாரணம் சொல்லி மனப்பாடமாக சொல்லி எந்த தேவதையை நீ விரும்பி இந்த மந்திரத்தை சொல்கிறாயோ அந்த தேவதை உன் எதிரே வந்து உன்னோடு சேர்ந்து அவனுடைய அம்சமாக ஒரு குழந்தையை உனக்கு தருவான். இது ஏதோ அவர் போய் கொஞ்ச நாள் அதை பத்தி அந்த பொண்ணு நினைக்கல. திடீரென்று ஒரு நாள் நல்ல முழு நிலா நாள், வானத்திலே அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாள். மணி 7. அந்த பெரியவர் சொன்ன மந்திரத்தை இப்போது நாம் வானத்திலே நம் கண்ணுக்கு தெரியாத ஒருவரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுவோம். அவர் வருகிறாரா பார்க்கலாம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அறியாமையின் காரணமாகவும், அறியாமையை வளர்ப்பது நம்முடைய விதி. விதி நம்முடைய முட்டாள் விதி வழி மதி செல்லும். நல்ல ஊழ் இருக்குமானால் நல்ல வழியிலே அறிவு செல்லும். பிரகாஷ் அந்த டாக்டர் எவ்வளவு படித்தார், எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்திருப்பார், MS எல்லாம் படித்திருக்கிறாரு. அவருக்கு கெட்ட நேரம் வந்ததனாலே கெட்ட வழியிலே சிந்தனை செய்து அசிங்கமான படங்களை எடுத்து அதை விற்று காசாக்கி என்ன அனுபவித்தார்? பலரை நாம் பார்க்கலாம். நல்ல சிறந்த கல்வி இருக்கும், புத்தி சரியா இருக்காது. அப்போ அந்த விதி வழிதான் மதி செல்லும். நாம் பெரிய அறிஞர் என்று சொல்லிக் கொள்ளலாம். சில பேர் பேச தெரியாமலே, ஏன் கும்பகர்ணன் ராமகாதையில் வரும், அப்போதும் நான் விரிவாக சொல்லுகிறேன். அந்த மகா சரஸ்வதியை நினைந்து விடாது எம்பிராட்டியை நினைந்து வழிபாடு செய்தான். எதிரே தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் எம்பிராட்டி. இவன் கேட்க நினைத்தது, நான் எப்போதும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். ரொம்ப நல்லவன் அவன், தர்மா அதர்மம் தெரிந்தவன் கும்பகர்ணன். அங்கே கும்பகர்ணன், இங்கே கர்ணன் இப்போது வரப்போகிறார். நித்தியத்துவம் வேண்டும் என்று எப்போதும் இருக்கிற நிலை வேண்டும் என்று கேட்க விரும்பினான். ஆனால் வார்த்தை மாறி நித்திரத்துவம். இன்றைக்கு உங்களுக்கு அரசியல் வரலாறு சொல்லுகிறேன், வாட் நான்சென்ஸ் என்று சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. என்ன இது அறியாமை என்று ஒரு சொல் சொன்னார். அந்த ஒரு சொல்லையே பெரிதாக்கி நம்முடைய நாட்டிலே ஒரு பெரிய இயக்கமே வளர்ந்தது. அந்த சொல்லிலே ஒன்றும் கிடையாது. அந்த விதி அந்த சொல் வழியாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, புரட்சியை, புதிய புதிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. நீங்கள் அதை வெல்லவே முடியாது. அப்போ இந்த பெண்ணுடைய புத்தி நல்ல புத்தி. நான் முன்னேயே சொன்னேன், அவளை பற்றி வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? கலைமகள், மகாலட்சுமி, பொறுமையில் பூமாதேவி, கருணையில் ஆதி பராசக்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த குணங்கள் உடையவளுக்கு இந்த வேடிக்கையினாலே திரௌபதி கூட பாருங்கள், பின்னாலே துரியோதனன் தடுக்கி விழுந்ததை பார்த்து சிரித்து படாத பாடுபடுவாள். அப்ப சிரிக்க கூடாதுன்னு நீங்க கேட்கக்கூடாது. எப்ப சிரிக்கணும் எப்ப சிரிக்கப்படாதுன்னு இருக்குது. மகாபாரதம் உன்னதமான ஒரு பெரிய வரலாறு. ராமகாதையிலே தசரதனுடைய மரணத்தை நான் சொல்லியதை கேட்டு ஒரு அம்மையார்
தொலைபேசியிலே அழுது புலம்பி தன்னுடைய ஆற்றொணாத துன்பத்தை எல்லாம் சொல்லி, என் கணவரும் இப்படித்தான் ஐயா தர்மத்தினாலே இறந்து விட்டார் என்று சொன்னார். என்னால் ஆறுதல் கூட சொல்ல முடியவில்லை. நாம் ஒருவேளை இந்த தர்மங்களை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறோமோ என்ற ஒரு பயம் கூட எனக்கு வந்துவிட்டது. அதையெல்லாம் சொல்ல வேண்டும். தர்மத்தை விட்டு நாம் ரொம்ப விலகி 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 போய்கொண்டே இருக்கிறோம். வள்ளலார் ஒரு பாடலிலே சொல்லுவார், முருகப்பெருமானை பார்த்து, சுவாமி, நான் சில பேரை அடையாளம் காட்டுகிறேன், தயவு செய்து அவர்களோடு என்னை நீ சேர்த்து விடாதே. ஆண்டவனாவது ஒன்றாவது, பாவமாவது புண்ணியமாவது, நல்வினையாவது தீமையாவது, தீமை ஒன்றும் கிடையாது. நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், விதவிதமான பெண்களோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்களே, அந்த கயவர்களோடு என்னை சேர்த்து விடாதே. பரமேது வினை செய்யும் பயனேது, பதியேது பசுவேது, பாசமேது பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, வரமேது தவமேது ஒன்றும் இலை. மனம் விரும்பும் உணவு உண்டு நல்வத்திரம் அணிந்து மடமாதர் தமிழ்நாடி நறுமலரு சூடி விளையாடி மேல் கரமேவ விட்டு தொட்டு கலந்து மகிழ்கின்ற சுகமதே, கண்கண்ட சுகமதே, கைகண்ட பலன் என்னும் கயவரை கூடாது அருள். தர்மத்தை விட்டு நாம் விலகி போக 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 தாங்க முடியாத துன்பத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதை யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி பலர் என்னை வெறுத்தாலும் வேறு வழி இல்லை, நாமும் இதை சொல்லாவிட்டால் யார்தான் சொல்லுவது? ஆகவே இவ்வளவு உயர்ந்த குணமுடைய குந்தி நிலவு ஒளியிலே இப்போது சூரியன் வர வேண்டும் என்று அந்த மந்திரத்தை சொல்லிவிடுகிறேன். சுவாமி, ஓய்வேது ஒழிச்சலேது, சூரியனுக்கு ஓய்வு உண்டா? உலகம் முழுக்க அவர் ஒளி கொடுத்து கொண்டுதானே இருக்க வேண்டும். உடனே அன்பே ஆறுயிரே, இதோ நான் வந்து விட்டேன் என்று எதிரே வந்து நிற்கிறார். பார்த்த உடனே பதறி விடுகிறாள் குந்தி. ஐயோ, இது விளையாட்டு வினையாகி போய்விட்டதே. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் தேவரீரை அழைத்து விட்டேன். இப்ப அவரு சூரியன் சொல்லுகிறார், ஞானமே வடிவானவர். அவருக்கு 2 பொண்டாட்டி, சாயாதேவி, உஷை என்று. அவருக்கு இப்ப கோபம் வந்துருது. அது நுட்பமான தர்மத்தை சொல்வதற்காக நகைச்சுவையோடு சூரியன் பேசுகிறார். சூரியனை போன்ற ஒரு உத்தமன் உலகத்தில் கிடையாது. கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான். என் அருமை மனைவியர் சாயாதேவியையும் உஷா தேவியையும் ஏமாற்றிவிட்டு நீ என்னை அழைத்த பொழுது அவர்களுக்கு தெரியாமல் நான் உன்னுடைய மாளிகைக்கு வந்து உன் எதிரே நிற்கிறேன். ஏலி பேசுகிறாயா, கிண்டல் பேசுகிறாயா? நம்முடைய மக்களில் சில பேர் மிக உயர்ந்தவர்களுடைய பழக்கம் கிடைக்கும், அந்த உயர்வை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளாதது கூட தவறு இல்லை, அவர்களை அவர்கள் நடத்துகிற விதத்தினாலே பாவத்தை சேர்த்து கொண்டே வருவார். குந்தி எவ்வளவு உயர்வானவள்! இப்ப சூரியன் சொன்ன உடனே அவள் இன்னும் பயப்படுகிறாள். சுவாமி, நான் அதையெல்லாம் நினைக்கவில்லையே. வந்தவர்கள் பிரதையை அணைக்க வருகிறார், பதறுகிறாள். நினைக்கவே இல்லையே. 10, 12, 13 வயது சின்னஞ்சிறுமி. இந்த காலத்து பெண்ணா என்றால் ஓகே, ஆல்ரைட், நோ ப்ராப்ளம் பா. இந்த படத்துல எல்லாம் பார்க்கிறோம்ல. அப்பொழுது பகவான் ஸ்ரீ பகவானுக்கு, சூரிய பகவானுக்கு கோபம் வந்து விடுது. என்ன பேசுகிறாய் நீ? என்னை எதற்கு அழைத்தாய்? ஏன் இப்போது மறுக்கிறாய், தயங்குகிறாய்? சுவாமி, எனக்கு தெரிய வேறு வழி இல்லை. இப்போது நாம் நினைப்பது போலே அவருடைய திருமேனியும் குந்தியினுடைய திருமேனியும் கலப்பது கிடையாது. நன்றாக கவனியுங்கள். எதையும் நன்றாக கவனித்து சிந்தித்து பாராமல் எடுத்தேன் கவித்தேன் என்று இதிகாச புராண நுட்பங்களை எல்லாம் கேலி செய்கிற பழக்கம் நெடுநாளாக நம்முடைய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முட்டாள்களுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடம்பு பூத பரிணாம தனு. தனு என்றால் உடம்பு, பயப்படவே கூடாது. பரிணாமம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் உரிய நேரத்தில் வளர்கின்ற தன்மை உடையது. பூதம் என்றால் எலிமெண்ட்ஸ், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 வகையான எலிமெண்ட்ஸ், மூலப்பொருள்களை குறிப்பிட்ட அளவு கலந்து உலகத்தில் நம்முடைய உடம்பை உண்டாக்குகிறான் இறைவன். அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக
பெரியவனாக உயர்ந்தவனாக வளர்ச்சி அடைவது பூத பரிணாம தனு. ஆனால் தேவர்களுடைய உடம்பு அப்படிப்பட்டது அல்ல. அது பூத சார தனு. தனுன்னா உடம்பு, சாரம் என்றால் எசன்ஸ், வடிவம் எதிரே இருக்காது. ஆனால் அவர்கள் நமக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தருவார்கள், துன்பத்தை தருவார்கள், வேண்டியதை தருவார்கள், நம்மை தண்டிப்பார்கள், உயர்த்துவார்கள். இப்படித்தான் நமக்கு புரிவதற்காக வடிவங்களை போட்டு காட்டுகிறார்களே தவிர சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் செல்வது போல அது வடிவம் நமக்காக. அப்ப அந்த சூரிய பகவானுடைய திருமேனியில இருந்து ஒரு ஒளி பிழம்பு குந்தியினுடைய திருமேனிக்குள்ளே போய் பாய்கிறது. அம்மா, நீ மந்திரம் சொல்லிவிட்டாய், இனி அதை நான் மறுக்க முடியாது. நீ நான் தருவதை பெற்றுக்கொண்டே தீர வேண்டும். நீ பெற்றிருக்கிற வரம் அப்படிப்பட்டது. இந்த மந்திரத்தை சொல்லி பார்த்தீர்களா? துர்வாச முனிவர் எவ்வளவு கோபக்காரராக இருந்தாலும் அவருக்குள்ளே எவ்வளவு பெரிய மகா சக்தி இருக்கிறது. நமக்கு பக்கத்திலேயே ஒருவர் இருக்கிறார் என்று அவருடைய சக்தியை புரிந்து கொள்ளாமல் நாம் வீணாக்கி கொள்ளுகிறோம். பணம் காசு பெரிது என்று பரபரக்கிறோம். இவர் எத்தனையோ நம்ம விசிறி சாமியார் எல்லாரும் சேர்ந்து அவரை வைத்து காசு தேடினார்களே தவிர ஞானமே வடிவான அவரை இன்னும் சரியாக நன்றாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் இந்த உலகம் இன்னும் உன்னதமான நிலைக்கு போயிருக்கு. நல்ல வேளை மகான் ரமண மகரிஷி அப்படி யாரும் அவரை கெடுக்க முடியவில்லை. அவர் வாங்கி வந்த வரம் தவம் அவ்வளவு உயர்ந்தது. இதையெல்லாம் நம்முடைய அன்பர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர் மிகப்பெரிய அறிஞர். இயேசுவினுடைய மறுபிறவி என்று அன்னி பெசன்ட் அம்மையாராலே பிரகடனப்படுத்தப்பட்டு அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் நான் சாமானியர்களிலும் சாமானியன் என்று நம்முடைய சிந்தனைகளினுடைய தன்மைகளை எல்லாம் விரிவாக பேசி எனக்கென்று என் பெயரிலே எந்த நிறுவனமும் அமையக்கூடாது என்று வேண்டினார். இப்போது அவர் பெயரிலே பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அதுதான் நம்முடைய மக்கள். ஆனால் அவர் பேரை வச்சு பிழைக்கணும்ல. அதை விட அந்த செய்திகள் பலருக்கு தெரிய வேண்டும் அல்லவா? 4 பேருக்கு தெரிந்தால் தானே ஜெய கிருஷ்ணமூர்த்தி பிலாசபி என்ன என்று தெரியும். இதெல்லாம் நீங்கள் படியுங்கள், மனசு லேசாகும். யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பணம் போனால் போகிறது. நமக்கு வருகிற ஞானம் அவர்களுக்கு 100 ஜென்மம் ஆனாலும் வராதே. ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருச்சு. பரிசு விழுந்த செய்தியை சொன்னால் அவன் திடீரென்று இறந்து விடுவானே, ஹார்ட் அட்டாக் வந்து என்று பயந்து சென்னைக்கு சென்று பெரிய மனோதத்துவ நிபுணரிடம் இப்படி அவருக்கு பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற பொழுது எங்களுக்கு என்ன ஃபீஸ்ன்னு கேட்டார்கள். 10,000 20,000 50,000 சொல்லி கடைசியாக இவர் ரொம்ப கேட்பாரோ என்னவன்னு 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார்கள் சென்றவர். 1 லட்சமானு அவன் வாயை பொழுது செத்து போயிட்டான். இவன் இந்த 1 கோடி ரூபாய் வாங்கினவனை காப்பாற்றுறது. ஞானம் வந்தால் இந்த 1 கோடி எல்லாம் சாதாரணமாக தெரியும். ஆகவே இந்த சூரிய பகவான் துர்வாசனை நினைத்து பாருங்கள். பின்னாலே கூட வரப்போகிறார், திரௌபதியை சோதிக்க போகிறார். துரியோதனன் தக்க நேரத்தில் அனுப்பி சோறு சாறு இல்லாத இடத்தில் திரௌபதியையும் பஞ்சபாண்டவர்களையும் சோதிக்க அவர் வரும்பொழுது எப்படி பெருமான் பரந்தாமன் வாசுதேவன் மதுசூதனன் இருடி கேசன் அவர்களை எப்படி காப்பாற்றப் போகிறான் என்று நாம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த துர்வாச முனிவர் தந்த மந்திரம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடையாளியை உருவாக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும். நினைந்து இன்றைக்கு கர்ணன் வரலாறு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த சூரியன் தன்னுடைய ஒளி பிழம்பை இந்த குந்தியினுடைய மணி வயிற்றில் கொண்டு செலுத்துகிறார். வாழ்த்தி விட்டு மறைந்து விடுகிறார். அந்த நொடியிலேயே கருவுற்று, அந்த நொடியிலேயே குழந்தையாகி, அந்த நொடியிலேயே பிரசவமாகி விடுகிறது. நடக்குமா? அடுத்த வாரம் அதுக்கு சொல்றேன் உங்களுக்கு விளக்கம். இப்போ இந்த முக்கியமாக கர்ணன் வரலாறு சொல்லி ஆகவர். குழந்தை பிறந்தவுடனே எல்லையில்லாத பேரறிஞர் அண்ணா ஒரு திரைப்படமே எடுத்தார். அந்த திருமணமாகாமலே குழந்தை பெறுவது அந்த பெயரிலே ஒரு படமே எடுத்தார் அவர். ஆகவே குழந்தை பார்த்து மகிழ்கிறாள் குந்தி. ஆனால் உலகத்திலே இருக்கிறவர்கள் பழிப்பார்களே என்று அந்த அழகு குழந்தையை செல்வ சீமானை அவனுடைய விதி பாருங்கள், ஒரு அழகான பேழையிலே வைத்து இவனை கண்டெடுப்பவர்கள் இவன் ஏழை, இவனுக்கு எதுவும் செய்ய முடியாது எங்களால் என்று அவனை குப்பை கூடையிலே போட்டுவிடக் கூடாதே என்று மிகப்பெரிய செல்வத்தை, தன்னுடைய உயர்ந்த ஆபரணங்களை, பட்டு சேலை நன்றாக மடித்து மெத்து மெத்தென்று வைத்து அதன் மீது இந்த
அந்த குழந்தைக்கு அப்போது பெயர் பின்னால்தான் அவனுக்கு கர்ணன் என்று வருகிறது. நிறைந்த செல்வத்தோடு அவன் போகிற காரணத்தினாலே அவனுக்கு வசுசேனன் என்று பெயர். அந்த கர்ணன் எப்படி தோன்றினான்? 1000 கரத்து அதிபதி புகழ்ந்து 100,000 முகமாக போயிருந்து இவை உரைத்தபின். சூரியன் பேச 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 குந்தி மயங்குகிறாள். அதான் போன வாரம் மயங்குகிறாள் ஒரு மாதுன்னு. பெண் பேசுவதிலே ஆண் மயங்குகிறாரா, ஆண் பேசுவதிலே பெண் மயங்குகிறா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்தீர்களானால் பெரும்பாலும் ஆண் பேச்சிலே தான் பெண் மயங்குவாள். 14ஆம் தேதி காதலர் தினம் வருகிறது. நம்ம நாட்டுக்கு ஏற்றதா இல்லை என்றெல்லாம் பேசுவார்கள். எந்த நாடாக இருந்தால் என்ன, அன்பை புலப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் புலப்படுத்த வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த தன்னுடைய பாட்டு பாரதிதாசனே பாடுவார். இந்த பேசுகிற பேச்சிலே இந்த பெண் மயங்கி, தமிழ் இசை பேச்சும் செங்கோலோச்சும் தடக்கை வீச்சும் காதலை பாச்சும். இப்ப எப்படி பேசுறாராம் சூரியன்? 1000 கரத்து அதிபதி, 1000 கோடி கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல? 1000 கோடி கைகளை உடையவனாகிய அந்த சூரியன் புகழ்ந்து 100,000 முகமாக போய் இறந்து. அந்த பெண்ணை பார்த்த உடனே காதல் உள்ளத்திலே பொங்கி எழுந்து விதவிதமா பேசி அப்படி கெஞ்சுறாராம், கூத்தாடுறாராம். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்கு கண்ணி இளமானே. திரைப்பட பாடல் சொன்னால் புரியுமே என்று சொல்லுகிறேன். 100,000 முகமாக தன்னுடைய மேல்நிலையை எல்லாம் மறந்து விட்டு அப்படியே போய் கெஞ்சி, அப்படி வள்ளி எப்படி முருகன் போய் கெஞ்சுகிறான் பேசுகிறான். அப்படி போய் இறந்து இவை உரைத்தபின் மதர்வழி பொறிவும் அவருடைய அகன்ற கண்கள் அப்படியே அவர் மேல் அப்படியே காதலை பொழிகிறாளாம் குந்தி. மூரலும் நல்கி, இதுதான் ரொம்ப முக்கியம். புன்னகை பூக்கிறாள். புன்னகை தேசம் அல்லவா? புன்னகை எல்லா செய்தியும் சொல்லிவிடும். இந்த சிரிப்பே ஒரு அழகு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சிரிப்பு நம்ம அம்மா கயார் விஜய சிரிப்பு. ராமாயணத்தில் ஒரு இடம் வரும், முன்னம் அந்த முறுவல் என் உயிரை உண்டதே என்று சீதை சிலோன்ல இருந்து வருத்தப்படுவாள். அவர் பார்த்து முத சிரிச்ச சிரிப்பு இருக்குதுங்களே ராமன், அந்த முறுவல் சிரிக்கிறது அப்படி லேசா தெரிந்தும் தெரியாமலும் இருப்பது. பேயிரும் தடந்தோள் இடம் துடித்திட, அந்த ஜாதக பலன்கள் சாமுத்திரியா லட்சணம் எல்லாம் சொல்றாரு பாருங்க. அவளோட இடது தோள் துடித்ததான். வலது தோள் துடித்தால் கெடுதல், இடது தோள் துடித்தால் அவளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய கொடையாளியாகிய கர்ணனை இந்த உலகத்துக்கு தருகிற வாய்ப்பை அவள் பெற்றிருந்தாள். வேயிரும் தடந்தோள் இடம் துடித்திட மெல்லியல் மதன் வேத பாயிரம் கொல் என்று ஐயுற அவனோடும் பணிமலரனை சேர்ந்தாள். ஒரு கவிஞன் அல்லவா வில்லிபுத்தூராழ்வார். அந்த சூரியனோடு போய் மலர் அணையிலே ஒன்றாக அவள் அமர்ந்தாள், சேர்ந்தாள், மகிழ்ந்தாள் என்று சொல்வது மிகப்பெரிய காவியமாகிய கர்ணனுடைய காவியத்தை எழுதுவதற்கு பாயிரம் போல முதல் பாடல் போல அமைந்தது என்று அற்புதமான வரிகள். அப்படி அந்த கர்ணனை அந்த கன்னி குந்தியினுடைய மணி வயிற்றிலே நிறைத்து விட்டு சுவாமி ஆசி சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறாள். பதறுகிறாள் பெருமாட்டி. செல்வச்சீமானாக அவனை அனுப்புகிறாள். கங்கையிலே விடுகிறாள். எப்படி பிறக்கிறான் அந்த குழந்தை, அதுக்கு ஒரு பாட்டை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அந்தி ஆறு என பரிதியின் ஒளி அடைந்த பின், அந்த மாலை நேரத்து சூரியன் அப்படி உடம்பு செக்கச்செவேல் இருக்குதான். சிவப்பு எப்படி இருக்குன்னு என்ன பார்த்தா தெரியுமில்ல உங்களுக்கு? அந்தியாரழல் என பருதியின் ஒளி அடைந்த பின் அணிமாட குந்தி மோஜன் மாமடமகள் எழில் நலம் கொண்ட கொள்கையளாகி இந்திராதியர் அவரவர் முகமலர்ந்து இறந்தன தரத்தக்க எப்பேற்பட்ட பிள்ளை அவள் பெறப்போகிறாள், பெற்றிருக்கிறாள்.
இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே போர்க்களத்திலே 17ஆம் நாளிலே உயிர் உள்ளே இருக்கிறதோ வெளியே இருக்கிறதோ என்று நிலை தடுமாறிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆவியோ நிலையில் கலங்கியது. யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் என்று அவன் அந்த தேர் சக்கரத்தின் மீது கிடக்கிற பொழுது சுவாமி ஒரு அந்தணன் வடிவத்திலே வந்து பிச்சை கேட்கிறாரே, அப்படி எல்லாரும் அவன் முன்னே வந்து கை நீட்டும்படியாக நீட்டிய கைகளிலெல்லாம் நிறை செல்வத்தை வழங்குகின்ற மிக உயர்ந்த கொடையாளி இந்திராதியரவரவர் முகமலர்ந்து இறந்த அனதரத்தக்க அவர்கள் என்ன வேண்டி வருகிறார்களோ அதை கொடுத்து அவர்களுடைய முகம் மலர்வதை பார்த்து புன்னகை பூப்பானாம் கர்ணன். சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மைந்தனானவன் ஒருவனை பயந்தனள் மாசிலா மணியன. அப்படிப்பட்ட கர்ணனை, சூரியன் தந்த சீரியனை தானே போற்றி வளர்க்க அவள் கொடுத்து வைக்கவில்லை. அந்த குழந்தையும் தாயிடம் வளர்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. பெரிய பெட்டிக்குள்ளே வைத்து பட்டு மெத்தையாக பட்டு சேலைகளை வைத்து அதன் மீது இந்த குழந்தையை கிடத்தி தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் வைத்து இதை எடுக்கிறவர்கள் கண்டெடுக்கிறவர்கள் இதனை நல்லபடியாக வளர்க்க வேண்டுமே என்று கங்கையிலே விடுகிறாள் குந்தி. அந்த கங்கை அந்த பெட்டியை மெல்ல மெல்ல கவிழ்க்காமல் கொள்ளாமல் அதே அத்தினாபுரியிலே தேரோட்டிகள் சிலருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அதிரதன் என்கிறவன் அந்த கங்கையிலே நீராடி கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் பிள்ளை இல்லாதவன். அவனுடைய கைகளிலே போய் அந்த பெட்டி கிடைக்கிறது. பெட்டி எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே திறந்து பார்த்து அவனும் அவள் அன்பு மனைவியும் அந்த சூரியன் தந்த சீரியனை பார்த்து மகிழ்கிறார்கள் என்ற அளவிலே இந்த பகுதியை இன்றைக்கு நிறைவு செய்து எல்லா நலங்களையும் எல்லாரும் எப்போதும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி சூரியன் தந்த சீரியன் என்ற பகுதியை நன்றியோடு நிறைவு செய்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.